வைரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அதோட மதிப்பு தெரியாத இன்னொருத்தர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஆற்றங்கரை ஓரமாக ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே பலன்னு ஒரு கல்லை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவ்வளோப்பான பொருட்கள் விற்கிற ஒரு வியாபாரி கிட்ட போய் இந்த கல் என்ன ரேட்டு வரும்னு கேட்குறாரு. இது வைரக்கல் தான் புரிஞ்சுக்கிட்ட அந்த வியாபாரியும் அவரை ஏமாத்துறதுக்காக இது 20 ரூபாய் வரும்னு சொல்றாரு. 20 ரூபா வருமா, அப்போ கொஞ்சம் பேரம் பேசி பார்ப்போன்னு இல்லை 25 ரூபாய்க்கு கொடுங்கன்னு அந்த நபர் பேரம் பேசுறாரு. அதுக்கு அந்த வியாபாரியும் 5 ரூபாய்க்கு கொடுக்க மனசு இல்லாம இல்லை 20 ரூபாய் தான் வரும்னு அவரும் பேரம் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே பார்த்தா பக்கத்து கடை வியாபாரி 25 ரூபாய் அந்த நபர்கிட்ட கொடுத்து அந்த வைரக்கல்லை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ 20 ரூபாய்க்கு பேசின இந்த வியாபாரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவரை பார்த்து, நீ முட்டாளா, இது ஒரு வைரக்கல், இது 1000 கணக்கில் பெறும், இதை வெறும் 25 ரூபாய்க்கு போய் வித்துட்டேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபரும், என்ன பொறுத்தவரையும் இந்த கல்லுக்கு அவ்வளவுதான் மதிப்பு, ஆனா இது வைரக்கல், இது 1000 கணக்கில் போகும்னு தெரிஞ்சிருந்துமே ஒரு 5 ரூபாய்க்கு பேரம் பேசி இதை விட்டுட்டியே, நீ தான் பெரிய முட்டாள்னு சொல்றாரு. இந்த வியாபாரி மாதிரி தான் இங்க சில பேர் இருக்காங்க. பொருளோ இல்ல யாரோ ஒருத்தரோட மதிப்போ நல்லா தெரிஞ்சிருந்துமே அதை ஈஸியா கையில இருந்து விட்டுட்டு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால மதிப்பு தெரிஞ்ச எதையுமே அவ்வளோ ஈஸியா விட்டுறாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.